Hi guys, welcome back to Anime Talk. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Boruto Blue Lotus chapter 16. இந்த சாப்டர்ல வந்து ஹைலைட் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா பொருசாரா ஃபேன்ஸுக்கும் பொருசுமி ஃபேன்ஸுக்கும் இடையில இக்கிமோட்டோ சண்டே மூட்டி விட்டாரு. அதை பத்தி தான் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா டால்கா போயிட்டு இருக்கு. அப்படி இக்கிமோட்டோ இந்த சாப்டர்ல என்ன சம்பவம் பண்ணாருங்கறத விலாவரி இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல போட்டு எப்படி ஹிரோஷினோ ஜுட்சு கத்துக்கறாங்கங்கறத காட்டுறாங்க. காஷின் கோஜி போட்டு கிட்ட ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்சு பத்தி விலாவரி விளக்கிட்டு இருக்கான். ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்சுங்கிறது ஒரு பொருள் இல்ல ஒரு பெர்சனையோ குறிப்பிட்ட லொகேஷனுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுதான். இது எப்படின்னா ஒட்சுகியோட பேசிக்கான எபிலிட்டியான பறக்கும் சக்தி மாதிரி. இதை நீ பாஸ்ட்ல நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்க. ஆனா இன்னும் இது உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா 6 வருஷத்துக்கு அப்புறம் நீ இதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்குவ. ஆனா அது ஒரு வித்தியாசமான முறையில. எப்படின்னா உன்னோட சக்கரா சென்ஸை வந்து உன்னோட நிஞ்சா டூல்ஸ்ல அசைன் பண்ணி அதை சென்ஸ் பண்றது மூலமா உன்னால நினைக்கிற இடத்துக்கு நினைக்கிற நேரத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும். ஆனா இது ஒரு நிஞ்சுட்சு தான். அதுதான் ஃளைங் தண்டர் கார்ட் டெக்னிக். பட் ஃளைங் தண்டர் கார்ட் அப்படின்னு கேட்க காஷின் கோஜி ஆமா உன்னோட தாத்தா ஃபோர்த் ஹோகாகே மினி டைனாமிகாஸே இதே டெக்னிக்ல தான் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு. ஆனா நீங்க இதுக்கு பேர் வச்சுக்கிட்ட. சொல்ல போனா நீ யூஸ் பண்றது வேற டெக்னிக். உனக்கு உண்மையான ஃளைங் தண்டர் கார்ட் டெக்னிக் வந்து தெரியாது. உன்னோட ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்சு கண்ட்ரோல் பண்ணிக்க இந்த நிஞ்சா பெல்ல நீ தேடிட்டு இருந்தப்போ நீயாவே இந்த டெக்னிக்கை உருவாக்கிக்கிட்ட. அப்ப நான் தான் இதை கிரியேட் பண்ணனா அப்ப நான் ஜீனியஸா அப்படின்னு கேட்கறான். இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் போட்டு காஷின் கோஜில கைடன்ஸ் கீழ ஹிரோஷினோ ஜுட்சு கத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்போ காஷின் கோஜிக்கு இருந்து கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஃபியூச்சர் போட்டு எப்படி இதை கத்துக்கிட்டான் அப்படிங்கறதையும் சொல்றான். என்னன்னா நீ ரொம்ப நேரம் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த. ஆனா எப்பவும் பார்த்தாலும் அது தப்பாவே போயிட்டு இருந்து. ஆனா கடைசியில நீ உன்னோட நிஞ்சா டூல யூஸ் பண்ண ஆரம்பிச்ச. அதுதான் உனக்கு ஸ்வீட் ஆகிச்சு அப்படிங்கிறான். அப்போ பொருட்டோ நிஞ்சா டூல அப்ப இந்த ஸ்வாடம் ஒர்க் ஆகும்ல அப்படின்னு கேட்கறான். அப்போ காசின் கோஜி குனாய் சுரிக்கன் எந்த நிஞ்சா டூலா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா டெலிபோர்ட் ஆக உதவும். ஆனா அது உன்னோட பார்வைக்கு உள்ள இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா அப்படின்னா தான் உன்னால அக்யூரேட்டாவும் சரி ஈஸியாவும் சரி டெலிபோர்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்றான். கண் பார்வையில இருந்தா தான் என்னால டெலிபோர்ட் ஆக முடியும்னா அப்ப ரொம்ப தூரத்துக்கு என்னால டெலிபோர்ட் ஆக முடியாதுல அப்படின்னு பொருட்டோ கேட்கறான். அதுக்கு காசின் கோஜி நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உனக்கு ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகணும். ஆனா நீ நார்த்லயும் சவுத்லயும் ஒவ்வொரு சிரிக்கனை த்ரோ பண்ணி வச்சிருக்க. உனக்கு எந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகணுமோ அந்த இடத்துல உள்ள சக்கரை உன்னால சென்ஸ் பண்ண முடியும். ஆனா நீ நார்த்ல டெலிபோர்ட் ஆவியா சவுத்ல டெலிபோர்ட் ஆவியாங்கிறத என்னால சொல்ல முடியாது அப்படின்னு காசின் கோஜி சொல்றான். அதுக்கு பொருட்டோ அப்ப இது ரொம்ப கஷ்டம் தானே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு காசின் கோஜி நீ இப்போ போக வேண்டிய இடம் ஒன்னா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அப்படி இருந்துச்சுன்னா உன்னால இதோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. அதனால தான் ரொம்ப தூரத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறதுக்காக நீ வித்தியாசமான ஷேப்ல ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்றான். அதுக்கு பொருட்டோ சோ அப்படின்னா நான் வித்தியாசமான ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணா என்னால ரொம்ப தூரத்துக்கு பறக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு காசின் கோஜி இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் போகணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவுக்குள்ள உனக்கு பவரும் கான்சென்ட்ரேஷனும் தேவைப்படும் அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ சோ எவ்வளவு தூரம் போறணும் அவ்வளவுக்குள்ள நான் கஷ்டப்படணும் சரிதானே. அப்போ எனக்கு நிறைய ட்ரைனிங் காத்துட்டு இருக்கு அப்படிதானே அப்படிங்கிறான். அதுக்கு காசின் கோஜி இங்க பாரு பொருட்டோ நீ ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட இந்த ஜூட்சுவை நான் கொடுத்த நாலேஜை வச்சு நீ ஒரு சில நிமிஷங்களே கத்துக்கிட்ட. ஆனா நாலேஜ் மட்டும் போதாது. நீ இதை உண்மையிலே மாஸ்டர் பண்ணணும்னா உனக்கு நிறைய பிராக்டிஸும் நாலேஜும் தேவைப்படும் அப்படிங்கிறான். அப்போ பொருட்டோ மேல இருக்க மரத்துக்கு டெலிபோர்ட் ஆகி நீங்க போயிட்டே இருங்க எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் பேக் டு ஒரச்சிமாரோட கைரோட்ல பொருட்டோ காசின் கோஜியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பொருட்டோ கேட்கறான் எனக்கு புரியல உங்களால குட் அண்ட் பேட் ஃபியூச்சர்ஸை பார்க்க முடியும்னா நம்ம ஏன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாரோட உதவியோடி அந்த குட் டைரக்ஷனை நோக்கி போக கூடாது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு காஷின் கோஜி இது உண்மைதான். ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சுனா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சரும் நிறையவே சேஞ்ச் ஆயிரும். உனக்கு ஒரு தடவை ஃபியூச்சர் தெரிஞ்சுனா நீ முன்ன செயல்பட்ட மாதிரி இப்ப செயல்பட மாட்டேன். அதுவே நிறைய விதமான ஃபியூச்சர்ஸை கிரியேட் பண்ணிரும். அப்படியாச்சுன்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமாயி போயிடும். இதுவே நமக்கு இருக்கிற ஃபியூச்சரை பக்கம் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா திருப்பி விட்டுரும். பர்டிகுலரா சொல்ல போனா உனக்கு எவ்வளவுக்குள்ள ஃபியூச்சர் தெரியுதோ அவ்வளவுக்குள்ள உன்னோட ஃபேட்டோட ட்ராக்கும் மாறும். அப்படியே சிங்குலாரிட்டியா மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான ஃபியூச்சரை கிரியேட் பண்ணி விட்டுரும். சோ எவ்வளவு பேருக்கு தெரியாம இருக்கோ அவ்வளவுக்குள்ள ஃபியூச்சருக்கு நல்லது. நம்மளோட வேலை என்னன்னா ஷேடோல இருந்து ஒரு சிங்குலாரிட்டியா செயல்பட்டு அவங்கள குட் ஃபியூச்சரை நோக்கி செயல்படுத்தணும். அப்போ பொருட்டோ நாமளா அப்படின்னு கேட்கறான். அப்ப காஷின் கோஜி ஆமா என்ன மாதிரி நீயும் இப்போ ஒரு சிங்குலாரிட்டி தான். நீ என்ன ஏடா கூடிய சீக்கிரமே நீ இதை பாப்பன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எங்க பாத்தீங்கன்னா ஏடா வந்து எல்லாத்தையுமே சென்ட்ரிகான வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கா. சோ இந்த பிளாஷ்பேக்கை வந்து ஏடா சென்ட்ரிகான வச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. அதை தான் இதுல காட்டியிருக்காங்க. எங்க சாரதா ஏடா என்னாச்சு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கறா. அப்ப ஏடா இதை பார்க்கும்போது பொருட்டோ உங்ககிட்ட நிறைய சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இதை சொல்றது மூலமா நீங்க தேவையில்லாத ஆபத்துல மாட்டிக்குவீங்கன்னு அவன் நினைக்கிறான் அப்படிங்கிறா. அதுக்கு சாரதா அப்படியே இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் அவனே பாத்துக்கணும்னு நினைக்கிறான்ல. ஆனா கோனகா பாத்தீங்கன்னா அவனை இனிமையா பாக்குறத நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஈவன் அவங்க ரெண்டு பேருக்குமே முச்சில ஒரு இனிமை இருந்தும் கோனகா அவனை இனிமையா பாக்குறத நிறுத்த மாட்டேங்கிறாங்க. சோ நம்ம 3 பேரும் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இப்ப எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு ஏடாட்ட கேக்குறா. அப்ப சுமிரே எனக்கு தெரிஞ்சு பொருட்டோ நமக்கு எதுவுமே தெரிய வேணாம்னு நினைக்கிறான் அப்படிங்கிறா. சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சுமிரே சொல்றா தான் பொருட்டோட சைடுல இருந்தாலும் அவன் நமக்கு இன்னும் எந்த ஒரு முக்கியமான தகவலும் தரல அப்படிங்கிறா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எல்லாரும் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அப்படி பண்றான் அப்படின்னு சுமிரே கிளாஸ் இருப்ப அப்படின்னு கூப்பிடுறா. அப்ப சுமிரே எனக்கு தெரிஞ்சு நம்ம பொருட்டோ பின்னாடி போக வேணாம்னு தோணுது அப்படிங்கிறா. ஆனா நீயே பார்த்தல அங்க மட்டும் தப்பா போயிருந்தா பொருட்டோ இந்நேரத்துக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு பதிலா செத்தே போயிருப்பான் அப்படிங்கிறா.
அந்த மான்ஸ்டர்ஸ் அவன் மட்டும் எதிர்க்கணும்னு நினைக்கிறான், அது சரியில்லை அப்படிங்கிறா. அதுக்கு சுமிரே நீ ஏன் இப்படி யோசிக்க கூடாது, நம்ம மட்டும் அங்க இல்லைன்னா அவனுக்கு அடியே பட்டிருக்காது. இவன் சாரதாக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு கேட்கறா. அப்போ சுமிரே சொல்றா, நீ ஏன் பொருட்ட இடத்துல இருந்து யோசிக்க மாட்டேங்கிற, அவன் என்னைக்காவது நம்ம கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கானா, எனக்கு எப்பமாவது அவனோட வழி என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறா. நீ ஏன் இந்த நேரத்தில் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, பொருட்டோட ஃபீலிங் மட்டும் இல்ல என்னோட ஃபீலிங்கும் தான், உனக்கு தெரியும்ல எனக்கு பொருட்டோ ரொம்ப பிடிக்கணும், இருந்தும் நீ அவன் மேல போய் பாஞ்சிட்டல அப்படின்னு பொருட்டோவை சாரதா ஹக் பண்ணி தான் நினைச்சு அவுட் ஆஃப் ஜெலசில இங்க ஒரு கான்வர்சேஷனை பண்றா. இருந்தும் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறேன், அதுக்கு மதிப்பு கொடுக்க நான் ட்ரை பண்றேன், ஆனா அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், ஆனா நீ எப்படி சாரதா என் முன்னாடியே நீ இப்படி பண்ணினியே, என் ஃபீலிங்ஸை பத்தி கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா அப்படிங்கிறா. என்ன மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி நேரத்தில் இந்த டாபிக் எடுக்கணும்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வரா. அப்போ சாரதா நில்லு கிளாஸ் ரப் அப்படின்னு சொல்லி தடுக்க பாக்குறா. அப்ப சுமிரே கேட்கறா, நான் உங்களுக்கு எவ்வளவு நாள் தான் கிளாஸ் ரப்பா இருப்பேன் அப்படின்னு கேட்கறா. இதை கேட்ட சாரதா ரொம்பவே சேட் ஆகிடுறா. அப்புறம் ஏடாவுக்கு சிக்கமார் கிட்ட வந்து ஒரு கால், என்னடா சிக்கமார் வந்து ஏடாவை மீட் பண்ண ஆசைப்படுறான். அப்படிங்க பாத்தீங்கன்னா வில்லேஜோட எல்டர்ஸ் வந்து ஃபியூடல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபியூடல் வந்து என்ன நடக்குது, அவன் வில்லேஜுக்கு நிறைய தடவை வந்துட்டு போயிருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போயிருக்கானாமே, அவன் வெறும் ஒரே ஒரு ரோகு நிஞ்சா, அவனை என்ன ஏன் நீங்க கொல்லாம வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வில்லேஜோட எல்டர்ஸ் வந்து இதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது நீங்களே தெரியும், ஆனா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஃபியூடல் அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவனை கொல்லுங்க, இல்லைனாக்கி நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்டர்ஸ் லாட் டைம் நீங்க வருத்தப்படாதுங்க, நாங்க இருக்கிற கூடிய சீக்கிரமா ஒரு முடிவு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்றான். சிக்கமர் ஏடாவை பார்க்க வந்திருக்கான். அப்ப சிக்கமர் உன்னை பார்க்கும்போது நீ யோசனையில மூழ்கி போன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கறான். அப்ப ஏடா சொல்றான், நம்ம பேசுறதை சென்சார் யூனிட் கேட்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அப்புறம் என்ன இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறத பார்க்கும் போதுல ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப சிக்கமர் அதெல்லாம் சரி, எப்ப சாண்ட் வில்லேஜ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறான். ஏடா சொல்றான், நீங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே என்ன ஒரு புது ட்ரிவென்ட்ரி பெர்சன் வந்து உருவாகி இருக்கான், அவன் பேர் வந்து ரியூ, அந்த சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த அந்த பையனோட மாடல் தான் மாதிரி சிங்கி அப்படின்னு கேட்கறான். அப்ப ஏடா ஆமா அவனோட டார்கெட் வந்து காசிக்காக இப்போதைக்கு சேஃபா தான் இருக்காரு, ஏன்னா அவன் அவரை சீல் பண்ணிட்டான், ஆனா ரியூவால் அதை அண்டு பண்ண முடியும், ஏன்னா இது அவனோட ஜூட்சு தான். சிக்கமாரு அப்ப நம்ம காராவை காப்பாத்தோம்னா நம்ம ரியூவை கொண்டு தான் ஆகணுமா, இப்பவே சாண்ட் வில்லேஜுக்கு ஒரு மிஷன் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நான் இதை சொல்ல மறந்துட்டேன், இது இப்போ நடந்தது கிடையாது, இது சில மணி நேரத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு அப்படிங்கிறா. அப்ப சிக்கமாரு என்ன அப்படின்னு கேட்கறான். அவங்கள மோசமான டிவென்ட்ரி ஒருத்தன் இருக்கான், நான் எப்போ சென்ட்ரிகான வச்சு பாக்குறோம், அப்பமெல்லாம் அவன் என்ன கண்டுபிடிச்சிடுறான் அப்படிங்கிறா. அதுக்கு சிக்கமாரு இப்படி ஒரு எபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஏடா எனக்கு தெரியல, ஆனா அவன் என்ன பார்க்கும்போது நான் பயத்துல உறைஞ்சி போயிட்டேன் அப்படிங்கிறா. ஸோ என்ன மன்னிச்சிரு, என்ன அவங்கள ரியல் டைம்ல பார்க்க எப்பவும் சொல்லாத அப்படிங்கிறா. சிக்கமாரு புரிஞ்சது ஒரு பிரச்சனையும் இல்ல, பாசிட்டிவ் ஈவென்ட்ஸே ஓகே தான், நீ எவ்வளோக்குள்ள இன்டெல் தாரியோ அவ்வளோக்குள்ள நல்லது தான் அப்படிங்கிறான். அப்ப ஏடா பொருட்டோ பத்தி ஒன்று கேட்கணும், நீ தான் மீட்ஸ்கே வச்சு பொருட்டோ தப்பிக்க வச்சு அப்படின்னு கேட்கிறா. சிக்கமாரு நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறான். அப்போ ஏடா என்கிட்ட நடிக்காத, நான் உன கோணக்காட்ட காட்டி கொடுக்க மாட்டேன், உன்னோட பொசிஷன் போறது எனக்கு அட்வான்டேஜ் கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் பொருட்டோக்கு தொல்லை கொடுக்க விரும்பல, சொன்னதை மறந்துரு, நான் கொஞ்சம் சத்தமா யோசிச்சுட்டேன். இப்போதைக்கு கவாய்க்கும் பொருட்டோ கூட டீம் அப் பண்ண ஒத்துக்கிட்டான். ட்ரிவென்ட்ரியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நான் என்ன சொல்ல வரோம்னா அவங்களோட தனியா விடுறதே நல்லது அப்படிங்கிறா. அப்ப சிக்கமாரு ஏடா போட்டோக்கு ஒருத்தன் உதவி பண்றான்ல, அவன் யாரு, அவனை நீ பாத்திருக்கியா, என்கிட்ட அவன் டோட் ஃபார்ம்ல இதுக்கு முன்னாடி பேசினான், அந்த டோடு பார்க்க ஃபெமிலியராகவே இருக்கு, அது காஷின் கோஜி தானே இல்லையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஏடா சிக்கமாரு நீ எப்பவுமே தெளிவா தான் இருக்கிற, அது உண்மைதான் அவன் தான் அப்படிங்கிறா. ஏடாவோட மண்டையில வந்து ஒரு டோடு இருக்கு, அது வந்து சிக்கமாரு கிட்ட பேசுது. சிக்கமாரு கிட்ட இங்க பாரு என்கிட்ட கொஸ்டின் கேட்காத, சரட்டோபி கொனோகமாரு மீட்ஸ்கி அண்ட் சாரதா உச்சிகா இவங்க 3 பேருமே லேண்ட் வில்லேஜுக்கு அனுப்பு அப்படிங்கிறான். சிக்கமாருக்கு எதுவுமே புரியல. அங்க ரியூ இல்லைன்னா மாச்சிரி வருவாங்க, இல்லைன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்தாப்லயும் வருவாங்க, நீ இந்த 3 பேர் டீமையும் அந்த 2 சாண்ட் வில்லேஜ் நிஞ்சாஸையும் அங்க அனுப்பு. அதுக்கு சிக்கமாரு கொஞ்சம் நில்லு, எனக்கு என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறான். அதுக்கு காசின் கோஜி நான் உன்ட்ட சொன்னோம்ல கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு, உன்னால அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா ஏதாவது சூட்டபிளான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணு. அப்புறம் இன்னொன்னு ஹீமாவரி உசுமாக்கிய வந்து வில்லேஜை விட்டு வெளியே அனுப்பவே செய்யாத, ஜூரா அவன் மேல கண்ணு வச்சிருக்கான், அவ வில்லேஜை விட்டு வெளியே போனா அவளை கொன்றுவான், அவ வில்லேஜ்ல இருக்க வரைக்கும் நல்லது, ஏன்னா ஜூரா வந்து கொனகாவோட கல்ச்சரை வந்து ரொம்பவே மதிக்கிறான். அப்புறம் ஜூரா இப்போ வந்து புக் ஸ்டோர் விசிட் பண்ணோம்னா அவனை ஆர்டினரி கஸ்டமர் மாதிரி நடத்துங்க, என்ன நடந்தாலும் சரி அவனை பக்கச்சிக்காதுங்க, அவன் மட்டும் உண்மையிலேயே கோவப்பட்டாம்னா அவனை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது ஒன்றும் ஜோக்கு கிடையாது. மற்ற செஞ்சஸ் கூட சண்டை போடும்போது ஜூரா தலையிடுறத தவிர்க்கணும்னா மினிமம் ஃபோர்ஸை வச்சு அவங்க அட்டாக் பண்ணணும், அப்படியே ஜூரா தலையிட்டாம்னா அங்க இருந்து தலைதறிக்க ஓடிடுங்க, இவ்வளவு தான் அவங்கள்ட்ட சொல்லணும் வந்தேன், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோடு வந்து கிளம்புது. வசிக்கமா அந்த டோட நிற்க சொல்றான். அப்ப காசின் குஜி சொல்றான், உனக்கு ரொம்ப நன்றி, நீ போட்டோ தப்பிக்க வச்சதுக்கு, நான் அதுக்கு உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், உன் வில்லேஜுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எதிராக போறதா இருந்தாலும் நீ உன் மனசு சொல்றதை கேட்டு நல்ல விஷயத்த பண்ணிருக்க, உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தந்துட்டே இருப்பேன், அது மூலமா நம்ம குட் ஃபியூச்சர் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு காசின் குஜி சொல்லிட்டு அங்க இருந்து அந்த டோடு கிளம்புது. அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா டீம் 7 வந்து சாண்ட் வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. முன்னாடி சுமரே கோச்சிட்டு போயிருப்பாள், அதை நினைச்சு சாரதா ரொம்பவே டவுனா இருக்கா. அப்ப மீட்சி கேட்கறான், என்னாச்சு சாரதா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு. அப்போ சாரதா சொல்றா, இல்ல ஒன்னும் இல்ல நான் சரியா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. இப்போ கோனகமர் சொல்றான், இப்படி ஸ்பேஸ் அவுட் ஆகாத, உன்னை சாண்ட் வில்லேஜ் நிஞ்சாஸ் பார்த்தாங்கன்னா காமெடி பண்ணுவாங்க அப்படின்னு. மேல இருந்து மாஸ்டர் கோனகமர்னு ஒரு சத்தம், யாருன்னு பார்த்தா நம்ம யோடா அண்ட் அராயா என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட் வில்லேஜுக்கு நாங்க வரவே இருக்கிறோம், உங்க ஹெல்ப் நாங்க
நாங்கள் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கொனகமர் சொல்கிறான் ரொம்ப நன்றி, இப்போ போகலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ மீட்ஸி கேட்குறான் லார்டு ஏத்துக்கு இந்த கிண்டலை யார் கொடுத்தது அப்படின்னு. அப்போ கொனகமர் சொல்கிறான் எனக்கு தெரியல, ஆனால் இது வந்து ரிலேபிள் சோர்ஸ்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறான். அதனால நான் டவுட் பண்ணலங்கிறான். யோதா வந்து சாரதா கிட்ட ரொம்ப நாள் ஆச்சுல, உன்னோட ஆளை ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே, நீ ஏதாவது பையனை விரும்புறியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சாரதா இல்லை அப்படிங்கிறா. யோதா சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா. இந்த கொனகமர் பைனாகுலரை வச்சு டிவைன் பீப்புளை கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 செஞ்சூஸ் இருக்காங்க. ஒன்று ரியூ, இன்னொன்று மாட்சூரி. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்பேட் செத்து கிடக்கு. அந்த செஞ்சூஸ் பேசி எடுத்து வச்சு பார்க்கும்போது அவங்க பொட்டோவை தேடி வந்திருக்காங்க. அவ்வளோதான், இந்த சாப்டர் இங்கே முடியுது. அடுத்து இவங்களுக்கு நடக்க போகிற ஃபைட்டை வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் கவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரில் நிறைய விஷயங்கள், நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் நம்ம பொட்டோவோட எஃப்டிஜியோட ஒரிஜின் கிட்ட வந்து கூடிய சீக்கிரமே காசின்குச்சி அண்ட் பொட்டோ கூட சேர போறா. அதுக்கப்புறம் அந்த சிங்குலாரிட்டி பற்றின விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ட்விட்டர் ஃபுல்லா கான்ட்ரோவர்சியலா போயிட்டு இருக்கிற இந்த சாரதா அண்ட் சுமியோட ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் பொருட்டோ. எஃப்டிஜியை பத்தி பார்ப்போம். எஃப்டிஜியை பொறுத்த வரைக்கும் பொருட்டோ யூஸ் பண்றது வந்து எஃப்டிஜி கிடையாது. அதாவது மினோட்டோ அண்ட் டோபினோமோ யூஸ் பண்ண எஃப்டிஜி கிடையாது. பொருட்டோ வந்து பேசிக்கா அந்த ஒட்சுசுகிஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்சு, அதுல இருந்து ஒரு வேரியன்ட் ஆஃப் நிஞ்சுட்சு கண்டுபிடிச்சிருக்கான். அதுதான் எஃப்டிஜின்ட்டு அவன் பேரும் வச்சிருக்கான். சாரதா அண்ட் சுமியோட பிரச்சனை என்னன்னாக்கி நம்ம சாஸ்கே பின்னாடி ஈனோ அண்ட் சாக்கரா தெரிஞ்சாங்கல்ல, அதே மாதிரி பொருட்டோ பின்னாடி இவங்க ரெண்டும் தெரியுறாங்க. அதாவது நம்ம சாரதாவோட ஃபீலிங்ஸ் எதுவும் சொல்லல, ஆனா சாரதாவுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது. அதை இக்கி மட்டும் இந்த சாப்டர்ல நிறைய தடவை நமக்கு டீஸ் பண்ணிட்டாரு. ஒன்னு சுமிரா வந்து ஜெலஸ்ல சண்டை போட்டது, இன்னொன்னு யோடா வந்து சாரதாவை பார்த்து நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்கறது. இப்போ பொருட்டோ சீரியஸ்லயும் அந்த லவ் வார் வந்து தொடங்கிட்டு. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.